உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு புதன் ராகு சேர்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த யோகம் 77 நாட்களுக்கு இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருனால வரப்போகுது. அந்த குரு பார்வை பெறக்கூடிய கிரகம் புதன் ராகு. குரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அவர் புதனுடைய வீட்டில், அதாவது மிதுன ராசியில் இருந்து புதனை பார்ப்பது இன்னும் அதிர்ஷ்டம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 144 வருஷத்துக்கு தான் ஒரு வாட்டி தான் இந்த யோகம் வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா 77 நாட்கள். இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகம். அந்த வேகமாக நகரக்கூடிய கிரகம் உடனே ஒரு 30 நாள் 40 நாளில் பயிற்சி ஆகிடுவார். ஆனால் இந்த வாட்டி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 77 நாள் எடுத்துக்க போகிறார். இது என்ன சார் பண்ணிடும் பெருசாக எங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தனக்காரகன், அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான். நீங்கள் வீடு வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க, வீடு விற்கிறீங்க, அதில் ஒரு பணம் வருது. தொழில் பண்ணுறீங்க, பணம் வருது. அதே மாதிரி வேலை பார்க்குறீங்க, அதில் ஏதாவது ஒரு போனஸ், ஒரு ப்ரமோஷன் வருது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இந்த கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும், தொழிலில் மென்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு இடத்துல போய் வேலைக்கு கேட்க முடியும், வேலைக்கு முயற்சி பண்ண முடியும், உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. அதுமாரி தொழில் செய்யக்கூடியவர்களும் அப்படி தான். நீங்கள் ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு புத்திசாலித்தனமாக ஏதாவது செஞ்சால் தான் உங்களுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடியவர்கள், காதலிக்கக்கூடியவர்கள், எல்லாத்துக்குமே காரணம் இந்த புத பகவான் தான். பேங்க் எக்ஸாம் எழுதுறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் காரணமானவர் இந்த புத பகவான். இந்த கிரகத்தோட ராகு பகவான் சேர்றார். இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அது சில நேரங்களில் சில ராசி என்பவர்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த 3 கிரக சேர்க்கையினால இந்த 12 ராசி என்பவர்களுக்கு அடுத்த 77 நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த யோக பலனை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க போறாரு, எந்தெந்த விஷயங்கள நீங்க சிறப்பாக இருக்க போறீங்க, எந்தெந்த விஷயங்களை கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் ஒரு சில ராசி என்பவர்கள் நல்லதை கொடுக்குது அப்படின்னா ஒரு சில ராசி என்பவர்களுக்கு கெட்டதையும் கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அது மாதிரி எந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது, எதில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக 12 ராசி என்பவர்களுக்கு பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கடக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு புதன் ராகு சேர்க்கை, இந்த கடக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை இந்த குரு புதன் ராகு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு 12ஆம் இடத்துல இருந்து இந்த புதன் ராகுவை பார்ப்பது சிறப்பு. அதுவும் 8ஆம் இடத்துல இந்த புதன் ராகு இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒரு 20% சில பிரச்சனைகள் கொடுக்கும். அது என்ன பிரச்சனைன்றதை பார்ப்போம். அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இப்போ உதாரணத்துக்கு வேலையே இல்லாமல் இருக்கீங்க வச்சுக்கிங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பீங்க, எங்கேயாவது யார்கிட்டயா சொல்லியிருப்பீங்க, அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு வேலையை கொடுப்பாங்க. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். அதுமாதிரி வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய கடக ராசி என்பவர்களுக்கு இந்த புதன் குரு ராகு சேர்க்கை வேலை மாற்றத்தை கொடுக்கும். அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கும்னா, நல்ல சம்பளத்தில், நல்ல இடத்துல, சில பேருக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை, வேலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு
நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி ஏதாவது ஃபாரினில் ஏதாவது ஆரம்பிப்பாங்க, இல்லை ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு நீங்கள் போய் வேலை செய்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அதற்கான முயற்சிகள் நடக்கும். அது செய்து கொள்வது சிறப்பு. இல்லை நீங்களே ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை சார் கொஞ்சம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, இல்லை வெளிநாடு போனால் நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன், ஃபேமிலியோட ஃப்யூச்சரில் செட்டில் ஆகலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமான தருணம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் அதிபதி 8ல் இருப்பது மிக மிக சிறப்பு. 3ஆம் அதிபதி 8ல் இருக்கார். அதை குரு பார்க்கறது அதை விட பெரிய சிறப்பு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான யோகத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம், வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணலாம், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம். அதே போல் வேலை செய்து இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க அங்கே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படும். அதே போல் மாணவர்கள் நிறைய பேர் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள், அதற்கான முயற்சிகள் எல்லாமே செய்து கொள்வது சிறப்பு. அதேமாதிரி படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கீங்க சில மாணவர்கள் வெளிநாட்டிலையுமே, அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு குரு புதன் ராகு சேர்க்கை வெளிநாட்டில் ஒரு நீண்ட கால வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த கடகராசி என்பவர்கள் கொடுக்க போது. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னும் போது உங்களுக்கு வராத பணம் வரக்கூடிய நேரம். அப்போ அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதை திருப்பி வாங்கிறதுக்கான முயற்சி பண்ணலாம். இல்லை வெளில எங்கேயா பணம் வர வேண்டியிருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்கள், கிடைக்கும். அது முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இப்போ ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, லோன்லாம் அப்ளை பண்ணால் உடனே கிடச்சிரும். அதுக்கான சூழ்நிலை உண்டு. இல்லை சார் லோன் இல்லை சார், வர வேண்டிய பணம் இருக்குது, அது வந்தாவே எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி பணங்கள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இடம் விற்கும், வீடு விற்கும், அதில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ரேட் சொல்லியிருப்பீங்க, சும்மா வாங்கிக்கு வந்த ரேட் சொல்லியிருப்பீங்க வச்சுக்கோங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க இல்லைங்க நாங்கள் வாங்கிக்கலான் இருக்கோம், எங்களுக்கு தேவை இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த வீடை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாகவும் இந்த கிரக சேர்க்கை அமையப் போகிறது. அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. முக்கியமாக கூட பிறந்தவர்களால் சில பிரச்சனைகள், அதான் முதல்ல சொன்ன ஒரு 20% கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன். கூட பிறந்தவர்களால் கடன், கூட பிறந்தவர்களால் சண்டைகள், பிரச்சனை. அப்போ பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்னா இந்த ஒரு 77 டேஸ் தேவையில்லாமல் எதுலையும் ஈடுபடாதீங்க. அதில் மிகப்பெரிய ஒரு சண்டையும் பிரச்சனை வம்பு வழக்கெல்லாம் போகக்கூடிய நேரம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் சண்டை பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு புதன் ராகு சேர்க்கை ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஏதாவது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்கின் அலர்ஜி ஏற்கனவே இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, நல்லாவே இருக்கும். இல்லைனா கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ரொம்ப கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த புதன் குரு ராகு சேர்க்கை என்ன பண்ணுன்னா ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, அதே மாதிரி லாட்ரி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் அதை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. அந்த அதிர்ஷ்டம் சொல்லும்போது இதெல்லாம் இன்றைக்கி முக்கியமான தேவையாக இருக்குது. நிறைய பேர் கேட்டும் ஜாதகம் பார்க்குறாங்க. எனக்கு லாட்ரி டிக்கெட் விழுமா சார், நான் ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் சம்பாதிச்சிருவேனா, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் வராமல் இருக்குது வந்துடுமா, இந்த மாதிரிலாம் சில பேர் கேட்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். அதுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க, பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா அதிர்ஷ்டம்னும் போது நீங்கள் உழைக்கிறீங்க, தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் அதிர்ஷ்டங்கள் வர்றது வேறு. மற்றபடி இதெல்லாம் எப்படி வரும்னு தெரியாது. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு மனைவியால், கணவரால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலயமா ஏதாவது பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு தன லாபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டாம். இப்போ மனைவி வேலை இல்லாமல் இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு வேலை கிடைக்கும், அதுவுமே உங்களுக்கு ஒரு லாபம் தான். கணவர் வேலை இல்லாமல் இருக்கார், அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய கடக ராசி என்பவர்களுக்கு ஒரு வெளியூர் போய் ஒரு ப்ரொமோஷனோட டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா வெளியூர் போய் ஒரு ப்ரொமோஷனோட போகிறதுக்கான சான்சஸ்லாம் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது மிக மிக சிறப்பு. அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த 77 நாட்களில் இருக்குது. இதில் என்னென்னா கொஞ்சம் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மற்றபடி திடீர் அதிர்ஷ்டம் உண்டா, யோகம் உண்டான்னு கேட்டால் நிறைய யோகம் உண்டு. அது என்னை பொறுத்த வரைக்கும் வேலையிலையும் தொழிலையும் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக முயற்சி செய்யுங்க. தொழில் நடக்காமல் இருக்குது, தொழிலில் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது செய்ய முடியுமா, ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா, இல்லை கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணால் நம்ம தொழில் அடுத்த லெவலுக்கு வருமா அப்படின்லாம் யோசிங்க. அதேமாதிரி வேலை இல்லாமல் இருக்கீங்க, வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, இல்லை வேலை மாறலாமா அப்படின்னு யோசிங்க. அதுவுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த 77 நாள் அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் குரு புதன் ராகுவுடைய சேர்க்கைக்கான பலன்கள். இது கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல குரு பலம் பெற்று, புதன் ஆட்சி உச்சம் பெற்று, மூலத்திரிகோணம் பலம் பெற்று, அதே போல ராகு உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா மிக சிறந்த யோகத்தையும் கொடுத்துரும். அதே போல இந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்துல சரியில்லாத நிலையில இருக்கும்போது சில பிரச்சனைகளும் கொடுக்கும். அது முக்கியமா பாத்தீங்கன்னா ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பாவ கிரகங்களான சனி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகளும் கொடுத்துருக்கு, சில நன்மைகளும் கொடுத்துருக்கு. அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா தசா புத்தி மற்ற கிரகநிலைகள்லாம் ரொம்ப முக்கியம். அதே போல் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன வகுப்புகளை சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.